தந்தை, மகன், தூய ஆவியுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள்: நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். மனிதர்கள் முன்னிலையிலே நாங்கள் மனித பலவீனத்தோடு வாழும் பொழுது, மனித பலவீனம் கொண்ட மனிதர்கள் எங்களை இகழ்ச்சிக்குள்ளாக்குவார்கள், ஏளனம் செய்வார்கள், இழிவாக பேசுவார்கள், எள்ளினகை ஆடுவார்கள், நக்கல் அடிப்பார்கள், எங்களுடைய வாழ்க்கையை கீழ்த்தரமான நிலைக்குள் கொண்டு செல்வார்கள். ஆனால் எங்களுடைய மனித பலவீனத்திற்குள்ளும் மனித சாயலுக்குள்ளும் இறை சாயலை நாங்கள் உள்வாங்குகின்ற பொழுது, நாங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவும், ஒருவர் ஒருவரை மதிக்கவும், ஒருவர் ஒருவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு வாழவும் நாங்கள் அழைப்பு பெற்றிருக்கின்றோம். இந்த அழைப்பை நாங்கள் உணர்ந்து வாழுகின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்திற்குள் மகிழ்ச்சி பிறக்கிறது, அமைதி கிடைக்கிறது, ஆறுதல் கிடைக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு பொழியப்படுகின்றது. ஆகவேதான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே, மனித வாழ்க்கையிலே, நாங்கள் துயருகிறவர்களுக்கும், இக்கட்டான நிலையில் உள்ளவர்களுக்கும், இன்னல்கள் இடையூறுகள் மத்தியிலே இருப்பவர்களுக்கும், வறுமையில் வாழ்பவர்களுக்கும், இயலாமையில் இருப்பவர்களுக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் உதவிக்கரங்களாக இருந்து ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சிப்படுத்தி, ஒருவர் ஒருவருக்கிடையே அமைதியை பகிர்ந்து கொண்டு நாங்கள் ஒவ்வொருவரும் ஓர் குடும்பமாக பயணித்து ஆண்டவருடைய மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவிக்க இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம். அன்னையரின் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவர் மகிழ்ச்சியின் பிள்ளைகளாக மாற நாங்கள் பயணமாகவும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆன்ம அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.